ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். என்னோட பேரு வினிதா. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா நான் சின்ன வயசா இருக்கப்பயே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அம்மா எனக்கு கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே செஞ்சு நல்லாவே படிக்க வச்சாங்க. நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அம்மாவுக்கு எனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அதனால எனக்கு 18 வயசு ஸ்டார்ட் ஆனப்பயே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சாங்க. தன்னோட பொண்ண ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தனால அது தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்ப எனக்கு வயசு 22. ஒரு நாள் என்னோட அம்மாவோட ஃப்ரெண்ட் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி இன்விடேஷன் குடுக்கறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு பக்கம் அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் தன்னோட பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்த தன்னால செஞ்சு வைக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் என்னோட அம்மா மனசுக்குள்ள இருந்துச்சு. அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறமா என்கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வருத்தப்பட்டாங்க. நானும் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த கல்யாணத்துக்கு நாங்க 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மா என்ன வளர்கறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எங்களோட கஷ்டத்துக்கு மத்தியில இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்க போனதே இல்ல. கல்யாணம் நடக்கிற நாளுமே வந்துச்சு. நானும் என்கிட்ட இருந்த யூஸ் பண்ணாத ஒரு புது ட்ரெஸ்ஸ அந்த கல்யாணத்துக்கு உடுத்திக்கிட்டு அம்மா கூட கிளம்பி போனேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுமே அந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்த எல்லாருமே உன்னோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீயும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுனாங்க. இத கேட்டு என்னோட மனசுல சந்தோஷமா இருந்துச்சு. கல்யாண வீட்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசிட்டு இருந்தப்போ, அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒரு நபர் என் பக்கத்துல வந்து, என்னோட பேரு நிவீன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுவும் இல்லாம இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லியும் சொன்னாங்க. யாருன்னே தெரியலையே, நம்ம பக்கத்துல வந்திருந்து நம்மள புகழ்றாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாண பங்கஷன் ரொம்பவே சிறப்பா முடிஞ்சுச்சு. கல்யாணம் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு அம்மாவோட பிரெண்டும் அந்த பையன் நிவேனும் அவங்களோட அம்மா 3 பேரும் என்ன பெண் கேட்டு என்னோட வீட்டுக்கு வந்தாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவோட பிரெண்ட் அவங்க எல்லாத்தையுமே அறிமுகம் செஞ்சாங்க. இவங்க என்னோட ரிலேட்டிவ் தான். அவங்களுக்கு உன்னோட பொண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நிவீனுக்கு தாராளமா உன்னோட பொண்ண நீ கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். நிவீன எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவன நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லை. ரொம்ப நல்ல பையன். இந்த பையன உன்னோட பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சா உன்னோட பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி அம்மாவோட பிரெண்ட் சொன்னாங்க. அம்மாவுக்கும் இந்த சம்பந்தம் நமக்கு சரிதான்னு சொல்லிப்பட்டுச்சு. ஏன்னா தன்னோட ஃப்ரெண்ட் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அம்மாவும் என்ன பாக்கறாங்க. நானும் சரின்னு சொல்லி சம்மதம் சொன்னேன். அடுத்த 1 மாசத்திலேயே எங்களோட கல்யாணம் ரொம்பவே சிறப்பா நடந்துச்சு. மாப்பிள்ளை வீட்லயும் வரதட்சணை பத்தி எதுவுமே பெருசா கேட்கல. உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அத மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. என்னோட அம்மாவுக்கும் இந்த கல்யாணத்துல எந்த ஒரு சுமையுமே ஏற்படல. இதனால எனக்கும் மாப்பிள்ளை வீட்டு மேல கொஞ்சம் மரியாதை அதிகமாதான் இருந்துச்சு. அவங்க வீட்ல மாமியார் என்னோட கணவர். அது மட்டும் இல்லாம கணவரோட தம்பி மட்டும்தான் இருக்காங்க. என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை மட்டும் இல்ல, அந்த வீட்ல இருக்க எல்லாருமே நல்லவங்களாதான் இருந்தாங்க. என் மேல ரொம்பவே பாசத்தோட நடந்துக்கிட்டாங்க. அதுலயும் என்னோட மாமியார் என்ன அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட மாமியார் எந்த ஒரு விஷயத்திலயும் என்ன கட்டுப்படுத்தணும்னு நினைக்கல. அதே மாதிரி நான் உன்னை மகளாதான் பாக்குறேன். நீ எப்படி விருப்பப்படுறியோ அதே மாதிரி இந்த வீட்ல இருக்கலாம்னு சொல்லி நிறைய டைம் என்கிட்ட சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம என்னோட கணவர் நான் நினைச்சதை விட என் மேல உயிராவே இருந்தாரு. என்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிட்டாரு. என்னோட கணவரோட தம்பியும் என் மேல மரியாதையாவும் பாசமாவும் நடந்துகிட்டாரு. என்னோட கணவர் நான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலே அடுத்த நிமிஷமே கொஞ்ச நேரத்துல என்ன கூட்டிட்டு வந்து அம்மா வீட்ல கொண்டு விட்டுருவாரு. கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் நான் என் அம்மா வீட்ல தங்குனதே இல்ல. காரணம் கேட்டா உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு தான் என்னோட கணவர் சொல்லுவாரு. எங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த 3 வருஷம் எப்படி போச்சுன்னு சொல்லி எங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்களோட சந்தோஷத்துக்கு சாட்சியா இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன். இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே என்னோட அம்மாவாகட்டும் என்னோட கணவர் வீட்ல இருக்கவங்களாகட்டும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நான் டெய்லியுமே நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் 3 மாசமா இருக்கேன். ஒரு அம்மாவோட பக்கத்து வீட்ல இருக்க அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவர் பேசுறப்ப உன்னோட அம்மாவுக்கு ரொம்பவே காய்ச்சலா இருக்கு. அவரை பாத்துக்கறதுக்கு ஆளே இல்லாம அவங்க ரொம்பவே சிரமப்படுறாங்க. மகளுக்கு இந்த விஷயத்த சொல்லி வர சொல்லுன்னு சொன்னா அவங்க கேட்கவே மாட்டடிங்கறாங்க.
நீயாவது வந்து பாருமான்னு சொல்லி சொன்னாரு. இத கேட்டதுமே எனக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சு. உடனே என்னோட கணவர்கிட்ட சொன்னேன். அவரும் என்ன அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அம்மாவும் நான் பாத்துக்கறேன், நீ உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லம்மா, நான் மட்டும் உன்னோட இருந்து உன்னை பாத்துக்கறேன், அவர் வேணும்னா வீட்டுக்கு போகட்டும்னு சொல்லி என்னோட கணவரை அனுப்பி வச்சேன். அவரும் போறதுக்கு மனசே இல்லாம சரின்னு சொல்லி கிளம்பி போனாரு. ஆனா அப்போ எனக்கு தெரியல, அந்த நைட்டு தான் என்னோட வாழ்க்கைய புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லி. என்னோட கணவரை அனுப்பிட்டு நானும் என்னோட அம்மாவுக்கு தேவையான சாப்பாடையெல்லாம் செஞ்சு கொடுத்து மருந்து கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு அவங்களோட பக்கத்திலேயே படுத்துக்கிட்டேன். நைட் ஒரு 12 மணி இருக்கும். என்னோட போனுக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த டைம்ல யாருப்பா ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பாக்குறப்பதான் என்னோட கணவரோட தம்பியோட நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதே அவர் அழுதுகிட்டே, அண்ணி, அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத கேட்டதுமே என்னோட தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. நானும் அழுதுகிட்டு கோவமா விளையாடுதீங்க அப்படின்னு சொல்லி கத்துனேன். அவரோ, இல்ல அண்ணி, உண்மையாதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டாங்க. நானும் கடவுள வேண்டிக்கிட்டே, இது உண்மையா இருக்கக்கூடாது, என்னோட கணவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிராத அப்படின்னு சொல்லி கடவுள வேண்டிக்கிட்டே என்னோட வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சேன். நான் அவசர அவசரமா போறத பார்த்து என்னோட அம்மாவும் என் பின்னாடியே கிளம்பி வந்தாங்க. என்னோட கணவர் வீட்டுக்கு போய் பார்த்தப்பதான் எல்லாருமே கூட்டமா நின்னுட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அத பார்த்து ஒரு நிமிஷம் என்னோட இதயமே நின்னு போற மாதிரி இருந்துச்சு. நானும் அழுதுகிட்டே உள்ள போய் பாக்குறப்பதான் என்னோட கணவர் தூங்குற மாதிரி படுக்க வச்சிருந்தாங்க. எல்லாரும் அவரை சுத்தி நின்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னோட ஆசை கணவர் இப்படி படுத்திருக்காரே அப்படின்னு சொல்லி அவரோட நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதேன். எவ்வளவு நேரம் அழுதேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. அப்படியே மயக்கமாகிட்டேன். கண்ண முழிச்சு பாக்குறப்போ என்னோட கணவரோட காரியம் எல்லாமே முடிஞ்சிருந்துச்சு. மாமியார்கிட்ட கேட்டப்போ, நீ 3 நாளா மயக்கத்துல இருந்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாரமா சாப்பிடாம அப்படியே அவர் இருந்த அதே ரூம பாத்துக்கிட்டே இருந்தேன். என்னோட நிலைமைய தெரிஞ்சு எல்லாருமே எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. கடவுள் மேல எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. என்னோட கணவரோட உயிரை மட்டும் இல்லாம என்னோட வயித்துல இருந்த 3 மாச சிசுவையும் கடவுள் எடுத்துக்கிட்டாரு. நான் இந்த விஷயத்துல இருந்து மீண்டு வரதுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. அதுக்கப்புறமா தான் என்னோட கணவருக்கு அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு, எதனால அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த என்னோட மாமியார் கிட்ட கேட்டேன். அவங்களும் அன்னைக்கு நைட்டு நிவினோட ரூம்ல இருந்து சத்தம் வந்தத கேட்டு சுரேஷும் அங்க போய் பார்த்தப்பதான் நிவின் நெஞ்சில கை வச்சபடியே அப்படியே கீழே விழுந்துட்டான். என்ன அம்மா அம்மான்னு சுரேஷ் கூப்பிட்டத கேட்டு நானும் போய் பார்த்துட்டு அவசர அவசரமா 2 பேரும் அவன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமாதான் டாக்டர் செக் பண்ணிட்டு வர வழியிலேயே இறந்துட்டதா சொன்னாங்க. அவரோட இறப்புல இருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆனாலும் என்னால முழுமையா அந்த விஷயத்துல இருந்து வெளிய வர முடியல. எங்க பார்த்தாலுமே அவரோட நினைவாதான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பொறுத்துக்கவே முடியாம என்னோட மாமியார் கிட்ட நான் என் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவங்க, நீ போக கூடாது, நிவினோட நினைவா இருக்கிறது நீ மட்டும்தான், நீயும் போயிட்டா நாங்க அனாதையாயிருவோம், தயவு செஞ்சு நீ எங்களோடயே இருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னோட அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிருக்கு. நான் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி என்னோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க வந்து கொஞ்சம் மாசங்கள் ஆயிடுச்சு. என்னோட மாமியாரும் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. என்னோட வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஆனா கணவர் இறந்து 1 வருஷம் ஆகுது. நான் அம்மா வீட்டிலேயே தான் இருக்கேன். இந்த 1 வருஷத்துல மாமியாரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரவே இல்ல. இப்படியே போறப்பதான் ஒரு நாள் என்னோட மாமியார் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்னோட அம்மாவ கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி அவங்கள நல விசாரிச்சுட்டு பேசிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போனாங்க. மாமியார் கிளம்பி போய் கொஞ்ச நேரத்திலேயே என்னோட அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உன்னோட கணவரோட தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி உன்னோட மாமியார் ஆசைப்படுறாங்க. எனக்கும் அது சரியாதான் படுது, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது கேட்டதுமே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியும் கோவமுமா இருந்துச்சு. உனக்கு என்ன பைத்தியமா, புத்தி ஏதோ பேதரிச்சிருச்சா? நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வாளா வெட்டியா திரும்பி வந்திருக்கேன். அதே வீட்டுக்கு திரும்பவும் என்ன மணமவளா போவ சொல்றியா? உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அம்மா கிட்ட கத்த ஆரம்பிச்சேன். என்னோட கோவத்தை பார்த்த அம்மா அமைதியாகிட்டாங்க. ஆனாலுமே அவங்க தொடர்ந்து இந்த விஷயத்த பேசிக்கிட்டேதான் இருந்தாங்க. மாமியாரும் அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க, என்னோட மகனோட விதி முடிஞ்சிருச்சு, ஆனா இனிமே உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ வேறொரு வீட்டுக்கு போனாலும் எப்படி இருப்பியோ எனக்கு தெரியாது. நீ என்னோட பொண்ணு மாதிரி எப்பவுமே நம்ம வீட்ல வந்து இருக்கணும். நான் உன்னை நல்லபடியா பார்த்துக்குவேன்.
தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சிரு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. என்னோட அம்மாவும் நான் உயிரோட இருக்கப்பயே நீ சந்தோஷமா வாழ்றத நான் திரும்பவும் பார்க்க ஆசைப்படுறேன். ஒருவேளை எனக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னா நாளைக்கு நீ அனாதையா நிக்க கூடாது. அதனால நீ இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட கணவரோட தம்பி கிட்ட நான் பேசுறப்ப அவரும், அண்ணி, உங்க மேல எனக்கு மரியாதை அதிகமாவே இருக்கு. அம்மா ஆசைப்படுறாங்க. அவங்களோட ஆசைக்கு நான் தடங்களா இருக்க விரும்பல. ஆனா இதுல உங்களோட சம்மதம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கட்டத்துல நானும் யோசிச்சு சரின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நான் சரின்னு சொல்லி ஒரு வாரத்திலேயே ஒரு நல்ல நாடா பார்த்து எங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே வீட்டுக்கு நான் திரும்பவும் மருமகளா போனேன். முன்னாடி நிவீன் என்னோட கணவரா இருந்தாரு. இப்போ அவரோட தம்பி சுரேஷ். இந்த கல்யாணம் சுரேஷோட முழு சம்மதத்தோட நடந்துச்சா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. நானும் என்னோட மாமியாரோட வற்புறுத்தலால தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். முதல் இரவு அறையில நான் காத்துக்கிட்டு இருந்தப்பதான் என்னோட பக்கத்துல சுரேஷ் வந்து உட்கார்ந்தாரு. அவர்கிட்ட, உங்களோட அண்ணனோட நினைவு என்னை விட்டு இன்னுமுமே முழுசா போகல. எல்லாருமே வற்புறுத்தினதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இது எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சுரேஷ் அதுக்கப்புறமா என்னோட கைய பிடிச்சாரு. இது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு சம்மதம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்னோட கையை விட்டுட்டு, நீங்க சொன்ன மாதிரியே அப்புறமா பாத்துக்கலாம், நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு இடத்துக்கு தூங்க போயிட்டாரு. காலையில என்னோட மாமியார் ரொம்பவே ஆர்மா இருந்தாங்க. என்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. நான் அமைதியா இருந்தேன். என்னோட மாமியார் அதை புரிஞ்சுகிட்டாங்க. மாமியாரும் முன்னையை விட இப்ப என்னை நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. முன்னாடி நான் நிவினோட மனைவியா இந்த வீட்ல இருந்தப்போ சுரேஷ் என்கிட்ட சகஜமா பேசுவாரு. அண்ணன்னேக்கு அவரோட லைஃப்ல நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாரு. ஆனா இப்போ அது தலைகீழா மாறிருச்சு. என்கிட்ட அவரு அதிகமா பேசுறதே இல்ல. ஏதாவது வேலை சொல்லணும்னா மட்டும்தான் என்கிட்ட பேசுவாரு. எங்களுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் இடைவெளி அதிகமாகிட்டே போச்சு. இப்பல்லாம் என்கிட்ட பேசுறதையே அவர் நிறுத்திட்டாரு. நானும் இதை பத்தி மாமியார் கிட்ட சொன்னேன். மாமியாரும் அவனுக்கு இதுல விருப்பம் இல்லைதான். நான் தான் கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் செஞ்சுக்க வச்சேன். காலம் போக போக அது மாறிடும், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாமியார் ஒரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு அவங்களோட ரூமுக்கு போனப்போ என்கிட்ட பாலை கொடுத்து, இத சுரேஷ் கக்க குடிக்க கொடு, எல்லாம் சரியாகிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. நானும் மாமியார் சொன்னது போலவே அவர்கிட்ட கொடுக்க அவரு பால் வாங்கி கீழே ஊத்திட்டாரு. இத பத்தி மாமியார் கிட்ட சொன்னப்போ அவரும் விடாம டெய்லியும் பால் கொடுத்து என்ன அனுப்பி வச்சாங்க. சுரேஷ் பால குடிக்காம டெய்லியும் கீழே ஊத்திக்கிட்டே இருந்தாரு. மாமியார் ஒரு நாள் சுரேஷ் கிட்ட, ஏன் நீ பால குடிக்காம கீழைய ஊத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணா, கனவுல வந்து நீ பால குடிக்க வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. இதுக்கப்புறமா சுரேஷோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்பவே மாற ஆரம்பிச்சுச்சு. நைட்ல தூங்காம எதையோ பாத்துக்கிட்டே இருப்பாரு. நானும் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அவர் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளிய போயிருவாரு. எப்போ வருவாரு எப்ப போவாருன்னே தெரியல. இத பத்தி நானும் மாமியார் கிட்ட சொன்னேன். அவங்க அத பெருசா கண்டுக்கவே இல்ல. ஆனாலும் டெய்லி பால் குடுக்கறத வழக்கமாவே வச்சிருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு பாலோட போறப்போ சுரேஷ் அங்க இல்ல. அதுக்கப்புறமா அந்த பால்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கறதுக்காக அத நான் குடிச்சேன். குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நல்லா தூக்கம் போயிருச்சு. அப்படியே தூங்கிட்டேன். கனவுல என்னோட முதல் கணவர் வந்தாரு. ரொம்பவே பதட்டமா இருந்தாரு. அவர் என்னோட உயிர் மேல ஆசை இருந்தா இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கத்துனாரு. நானும் பயந்து போயிட்டு எழும்பி பார்த்தேன். அங்க யாருமே இல்ல. ஆனா அது கனவுல வந்தது போல எனக்கு தோணல. அச்சு அசலா நேர்ல சொல்றது மாதிரியே இருந்துச்சு. நானும் பயந்து போயிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளிய ஓடி வந்தேன். இத பார்த்த என்னோட மாமியார் பதட்டமாகி என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நானும் நிவீன் என்னோட கனவுல வந்தாருன்னு சொன்னேன். அப்ப அவங்களோட முகம் மாறுனுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆசுவாசப்படுத்தி உட்கார சொல்லி சொன்னாங்க. மெதுவா கேட்டாங்க. நானும் அவர் என்ன இந்த வீட்டை விட்டு போகும்னு சொல்லி சொன்னாரு. அவங்க உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரமா. என்னோட மாமியார் அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இத்தனை நாள் அவங்களோட மகனை நினைச்சு என்னைக்குமே இப்படி அவங்க அழுததில்ல. அவங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட விசாரிச்சேன். முதல்ல அவங்க ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. நான் விடாம அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க.
முதல்ல உன்னை சுரேஷ் கக்கத்தான் ரொம்ப புடிச்சு போச்சு. அவன் என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு உன்னை புடிச்சு போய் என்னோட முதல் பையனுக்கு உன்னை பேசி முடிச்சிட்டேன். சுரேஷ் என்கிட்ட வந்து அந்த பொண்ணதான் எனக்கு புடிச்சிருக்கு. ஆனா நீங்க அண்ணனுக்கு பேசி முடிச்சிட்டீங்க. எதுவா இருந்தாலும் முதல்ல அண்ணனுக்குத்தான் நீங்க முன்னுரிமை குடுக்கறீங்க. என்கிட்ட எதையுமே கேக்கறது இல்லைன்னு என்கிட்ட சண்டை போட்டான். நானும் அவனை சமாதானப்படுத்தி, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க 2 பேர்த்துக்கும் நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். ஆனா சுரேஷ்கக்கு உன் மேல இருந்த மோகம் தீரவே இல்ல. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா கூட உன்னை ஒரு மாதிரியா பாக்குறத நான் பல தடவை பாத்திருக்கேன். அவனை கூப்பிட்டு, இது உன் அண்ணனோட வைப், அப்படி தப்பா பார்க்க கூடாது, அது தவறுன்னு சொல்லி சொன்னேன். இப்படி இருக்கப்பதான் ஒரு நாள் நீ உன்னோட அம்மா வீட்ல நைட்டு தங்கிட்ட. அன்னைக்கு நைட்டு விக்கி கிட்ட உன்னை பத்தி சுரேஷ் சொல்ல ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல 2 பேருக்குமே வாக்குவாதமா மாற ஆரம்பிச்சுச்சு. கோபத்துல எதிர்ல நிக்கிறது தன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லி நினைக்காம அவனோட குரல் வலிய பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சான் சுரேஷ். நானும் பதட்டமாகி எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா நிவீன் மயங்கி விழுந்ததான். அதுக்கப்புறமாதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இறந்து போயிட்டான். அண்ணன் இறந்தத தெரிஞ்சதும் என்னோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான் சுரேஷ். நான் கோபத்துல எதையோ செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சினான். நானும் என்ன செய்ய வெளியில சொன்னாலும், எப்படி இறந்து போன மகன் திரும்ப வரப்போறதில்ல, அப்படி சொன்னா இருக்கக்கூடிய ஒரு மகனும் ஆயுள் முழுக்க ஜெயில இருக்க வேண்டி வரும். வயசான காலத்துல நான் எங்க போறது அப்படின்னு யோசிச்சு அத அப்படியே விட்டுட்டேன். என்னோட மகனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துதான் இறந்து போயிட்டான்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். பெரிய மகனுக்கு தான் உன்னோட வாழ கொடுத்து வைக்கல, 2வது மகன் விரும்பின மாதிரியே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு திருமணமும் செஞ்சு வச்சேன். அவனும் சந்தோஷம் அடைஞ்சான், திருமணமும் செஞ்சுக்கிட்டான். ஆனா உன்னை நெருங்குறப்ப எல்லாம் அண்ணனோட முகம் தெரியறதா என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாம தூங்குனாலும் அண்ணன் தொந்தரவு பண்றதாவும் சொன்னான். அதனாலதான் டெய்லியும் பால்ல நான் கொஞ்சம் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தேன். இதனால அவனோட பயம் போயிட்டு உன் கூட கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு நான் நினைச்சேன். வயசான காலத்துல எல்லாரையும் மாதிரி பேர குழந்தைகளை பாக்கறதுக்கு ஆசைப்பட்டேன். என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி அழுதாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு உலகமே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. என்னோட பிரியமான முதல் கணவரை கொன்னவனுடைய இத்தனை நாட்கள் வாழ்ந்தோம்னு நினைச்ச போயே என்னோட மனசுல கோபம் கொப்பளிச்சுச்சு. நான் எதுவுமே பேசாம என்னோட ரூமுக்கு போயிட்டு என்னோட துணி எல்லாத்தையுமே எடுத்து என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். என்னோட மாமியாரும் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா நான் கேட்காம என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மாவும் என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல. மாமியாரும் பல தடவை எங்க வீட்டுக்கு வந்து என்ன சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னேன், நான் நினைச்சிருந்தா உங்க 2வது மகனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியும். ஆனா உங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். அவருக்கு வேறொரு கல்யாணம் செஞ்சு வச்சு உங்களோட ஆசையை நிறைவேத்திக்கோங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் என்னோட முதல் கணவரோட நினைவிலேயே வாழ்ந்துட்டு போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சேன். சுரேஷும் என்கிட்ட பேச எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு. ஆனா நான் அவர்கிட்ட பேசவே இல்ல. இத பத்தி யாருகிட்டயும் எதுவுமே இதுவரைக்கும் சொல்லவே இல்ல. என்ன செய்யறது? இறந்து போன என்னோட கணவர் திரும்பி வரப்போறதில்ல. நான் அமைதியா இருப்பது என்ன மருமகளா அல்லாம ஒரு மகள் மாதிரி பார்த்துக்கிட்ட ஒரு மாமியாருக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியா? என்னோட இந்த சூழ்நிலையில நான் எடுத்த இந்த முடிவு சரியானதா இல்ல தவறானதா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப்